गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततश्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनशम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 29 நந்தனநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து மேஷமாசம் சித்திர மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி புஷ்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 31வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், சுமார் 48 ஸ்லோகங்கள் இருக்குது. அதனால் முதல்ல 21 ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். பாக்கியை இன்னொரு நாளைக்கு அத்தியனம் பண்ணுவோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய பாகவத வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள்.
அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 31 एकत्रिंशे विमिश्रैस्तु पुण्यपापैरिहान्तरा मनुष्ययोनिसम्प्राप्तिः वर्ण्यते राजसी गतिः. இதான் இந்த ஸ்ரீதரருடைய ஸ்லோகம். இது சம்மரி ஸ்லோகம். இது கபிலர் தன் அம்மாவான தேவஹூதிக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக சாங்கியத்தை உபதேசம் பண்ணி, யோக சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி, பக்தி மார்க்கம்தான் சிறந்தது என்பதாக அதை சொல்லி, சம்சாரத்தில் மாட்டின்றா என்ன ஆகுங்கிறதுக்காக சம்சாரத்தில் இருக்கப்பட்ட ஒரு கிரகஸ்தனுடைய நிலைமையை போன அத்தியாயத்தில் சொன்னாள். இப்போ இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள், எப்படி ஜீவன் பிறக்கிறது, எப்படி புண்ணியம் பாபம் முதலானதுகள்னால ஒரு ஜீவன் தான் செய்த புண்ணிய கர்மாவினாலையும் பாப கர்மாவினாலையும் இந்த மிஸ்ரத்தினால மனுஷ யோனியில் உண்டாகிறது. அதுதான் எடுத்து சொல்கிறாள். அது எப்படி உண்டாகிறது, எப்படி வர்த்திக்கிறது, குழந்தை பிறக்கிறது எப்படிங்கிறதுனா எடுத்து சொல்கிறாள். எப்படி இந்த இயற்கையில் ஏற்படுறதுங்கிறத இந்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்கிறாள். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 31 श्रीभगवानुवाच कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरं पुंसोरेतः कणाश्रयः. கர்மனா பூர்வத்தில் பண்ணப்பட்ட புண்ணியம் பாபம் முதலான கர்மங்களுடைய மிஸ்ரத்தினால தெய்வ நேத்திரேன பகவானுடைய அனுகிரகத்தினால பகவான் இதை பார்த்து தாரதமியமாக எத்தனை புண்ணியம் எத்தனை பாபம் எத்தனை மிஸ்ரமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணுறாள். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு உடம்பை கொடுக்குறாள். அது எப்படி உண்டாருதுங்கிறாள். ஸ்திரியாக பிரவிஷ்ட உதரம், ஒரு பெண் யோனிக்குள்ள, உதரம்னா வயிறு அர்த்தம், அதாவது கர்ப்பஸ்தானம். அங்கே பும்சோ ரேதக்கணாஸ்ரய, ரொம்பவும் சிறிய உயிருள்ள வீரியம் இருக்கே அது உள்ளே நுழைஞ்சு அந்த பொண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழையிறது. அதுக்கு காரணம் என்னென்னா பகவானுடைய காரணம், தெய்வம். தெய்வத்தினால பூர்வ கர்ம மிஸ்ரத்தினால இது ஏற்படுறதுங்கிறாள் முதல் ஸ்லோகத்தில். கர்மணா தெய்வ நேத்ரேண ஜந்துர்தேகோபபத்தயே ஸ்திரியாக பிரவிஷ்ட உதரம் பும்சோரேதக்கணாஸ்ரயः கலலம் த்வேகராத்ரேண பஞ்சராத்ரேண புத்புதம் தசாகேன து கர்க்கந்தூः பேஷ்யண்டம் வா ததः பரம். இந்த ரேதஸு ஆண்கிட்டேருந்து உண்டான வீரியம் இருக்கே அது பெண்ணோடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இது ரெண்டும் சேர்ந்து முதல் நாள் இரவு என்ன ஆறுதுனால் இது ரெண்டும் ஒன்று ஒட்டின்னு விடுறது. ஏகராத்திரேன கலலம், ஒரு நாள் ராத்திரி பிடிக்கிறது தான் அது ரெண்டும் சேருவதற்கு. அதன் பிறகு பஞ்சராத்திரேன புத்புதம், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி, சின்ன ஒரு ட்ராப் மாதிரி ஒரு சைஸுக்கு 5 ராத்திரியில் வளர்றதாம் அது. தசாகேன து கர்க்கந்தூஹு, கர்க்கந்துன்னா இழந்த பழத்துக்கு பேர் கர்க்கந்தூன்னு பேர். இழந்த பழம் மாதிரி சைஸுக்கு 10 நாளில் ஆயிடுறதான், அது விருத்தி ஆகிடுறதான் மாம்சபிண்டம். பேஷ்யண்டம் வா ததः பரம், அதன் பிறகு ஒரு கோழி முட்டை சைஸுக்கு
அது வளர்ந்து விடுறதான், கடன் வளர்ந்து விடுறதான் 10-12 நாளில். கலலம் து ஏகராத்திரேண பஞ்சராத்திரேண புத்புதம் தசாகேன து கர்க்கந்தூஹு பேஷ்யண்டம் வா ததः பரம் மாசேன து சிரோத்வாபியாம் பாஹ்வங்க்ரியாத்யங்க விக்கிரஹ நகலோமாஸ்தி சர்மாணி லிங்கச்சித்ரோத்பவஸ்திரிபிஹி. ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு தலை ஏற்பட்டு விடுறதாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை சைஸில் இருந்த அந்த மாம்ச பிண்டம் விருத்தியாகி அதுக்கு தலைக்குள்ளே இருக்கிற பிரெயின் இதெல்லாம் ஒரு மாதத்தில் உண்டாயிடுறதுனால், 2 மாத காலத்தில் என்ன ஆகுதுனால் சின்ன கால்களும் சின்ன கைகளும் அதுலேருந்து குறுத்து விட்டு கிளம்புறது. அப்போ தான் கைகள் கால்கள் இதனுடைய அது எங்கே இருக்குமோ அது தெரிய தொடங்குறதாம். 2 கை 2 கால்கள். உடனே பாக்கி அங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 மாதத்தில் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறதுனால் 3ஆவது மாதத்தில் நகலோமாஸ்தி சர்மாணி, நகங்கள், கை விரல்கள், கால் விரல்கள், மேலே ரோமங்கள், உள்ள எலும்பு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ எலும்பு, மேலே தோல், இதெல்லாம் உண்டா தொடங்கிறதாம் 3ஆவது மாதத்தினுடைய முடிவில். அதன் பிறகு என்ன ஆகும்னால் லிங்க சித்ரோத்பவஸ்திரிபிஹி. 3 மாதம் முடிவில் கண்கள், மூக்கு துவாரம், காதுகள், வாய், குதம் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு உண்டாகிறதான். அந்த சிசு இந்த ஃபீட்டஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது நாள் 3 மாதத்தில். சதுர்பிஹி தாத்தவ சப்த பஞ்சபிஹி க்ஷுத்ரு உத்பவः ஷட்பிஹி ஜராயுனா வீதः குக்ஷௌ பிராம்யதி தட்சிணே. 4ஆவது மாதத்தில் 7 முக்கியமான விஷயங்கள் அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த சிசுவுக்கு உண்டாகிறதான். என்னென்னா நம்ம பைல்னு சொல்கிறோமே அது, அதுக்கப்புறம் ரத்தம், ஓடுவதற்குள்ளான ரத்தம், மாம்சம் நல்ல ஃப்ளஷ் அது ஏற்படுறதாம். அப்புறம் சதப்பத்து ஏற்பட்டு கொழுப்பு ஏற்படுறது. நல்ல அதனுடைய எலும்புகளுக்குள்ளே இருக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைய ஆரம்பிக்கிறதாம் 4 மாதத்தில். 5 மாதத்தில் அதுக்கு பசிங்கிறது என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுடுமாம். பசி, தாகம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதாம் அந்த 5ஆவது மாதத்து முடிவில். 6ஆவது மாதத்தினுடைய முடிவில் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறதால பிறண்டு படுத்துக்கிறதுங்கிறது தெரியுமா. அது பிறல ஆரம்பிக்குமா. மோஷன் இப்படி காலை கையை நீட்டி உதச்சிண்டு பண்ண ஆரம்பிக்குமா. ஷட்பிஹி ஜராயுனா வீதः குக்ஷௌ பிராம்யதி தட்சிணே பிராம்யதி, வலது பக்கமாக திரும்பிக்குமாம் அந்த குழந்தை வயத்துக்குள்ள. சதுர்பிஹி தாதவ சப்த பஞ்சபிஹி க்ஷுத்ருத்பவः ஷட்பிர்ஜராயுனா வீதः குக்ஷௌ பிராம்யதி தட்சிணே. மாதுர்ஜக்தான்னபானாத்யைः ஏதத்தாதுரசம்மதே சேதே விண்மூத்ரயோர்கர்த்தே சஜந்துர்ஜந்து சம்பவே. அம்மாவனுடைய வயிற்றுலேருந்து அந்த சின்ன சிசு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஃபீட்டஸ், அதுக்குள்ளான சத்தான ஆகாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறதாம் அம்மாவனுடைய உடம்புலேருந்து. மாதுஹு ஜக்தா அன்னபானாத்யைஹி, குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு, அதாவது என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளான நியூட்ரிஷன் அதெல்லாம் அம்மாட்டேருந்து உறிஞ்சு எடுத்துக்கிறதாம். அசம்மதே சேத்தே விண்மூத்திரையோஹோ, அது மாத்திரம் இல்லை, அது எங்கே படுத்துக்கிறதுனால் அது எப்படி இந்த வயத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அதனுடைய மல மூத்திராதிகள் இருக்கே அதுக்குள்ளேயே பிறண்டுன்னு இருக்குங்கிறாள். தண்ணிக்குள்ளே கிடக்குது,
அந்த ஃபீட்டஸு தண்ணிக்குள்ளே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சொல்கிறோமே அதுக்குள்ளே கிடக்குது. சேதே விண்மூத்திரயோர்கத்தே ச ஜந்து சம்பவே. அதுக்குள்ளே பல கிருமிகள் முதலான வேறு விதமான ஜந்துக்கள்லாமும் இருக்கும். அதோடு கூட இந்த ஃபீட்டஸும் சேர்ந்து வாழ்கிறதுங்கிறாள் வயத்துக்குள்ளே, அம்மாவுடைய வயத்துக்குள்ளே. கிருமிபிஹி க்ஷத சர்வாங்கः சௌகுமார்யாத் பிரதிக்ஷணம் மூர்ச்சாம் ஆப்னோதி உருக்லேஷः தத்ரத்யைஹ க்ஷுதிதைர்முஹுः. அதுக்கு கான்ஷியஸ்னஸ்ஸு வரலையாம், அன்கான்ஷியஸாக இருக்குங்கிறாள். அதுக்கு இது என்னென்னு தெரியாமல் அப்படி கிடக்காம அது சௌகுமாரியாத்துங்கிறாள். ரொம்ப உடம்பில் இருக்கப்பட்ட எல்லா அவயவங்களும் அதனுடைய தோல் எல்லாமே ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது. அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஃபீட்டஸ் இருக்கே, அது இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே முதந்துருக்கு. சுற்றி வரலும் பல கிருமிகள்லாம் இருக்குது, ஜேர்ம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்துட்டு அதோடு கூட மலை மூத்திரத்துக்குள்ளே மாட்டின்ட்டு அப்படி கிடக்காமது மூர்ச்சாம், அது அப்படி அன்கான்ஷியஸாக படுத்துட்டுருக்குன்னாள். மூர்ச்சாம் ஆப்னோதி உருக்லேஷா, ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இருக்காமது. அடிக்கடி அதுக்கு பசிக்குமா, அடிக்கடி பசிச்சா என்ன பண்ணுறது, யாருக்கு ஒன்று கொடுக்க போகிறா, அப்படி தான் உறிஞ்சி எடுத்துக்கணும் சக்தியை. மூர்ச்சாம் ஆப்னோதி உருக்லேஷா தத்ரத்யைஹ க்ஷுதிதைர்முஹுः. அடிக்கடி பசிக்குமாம் அதுக்கு, இந்த ஃபீட்டஸுக்கு. கடுதீக்ஷ்ணோஷ்ணலவண ரூக்ஷாம்லாதிபிருல்பணைः மாத்ருபுக்தைः உபஸ்பிருஷ்டः சர்வாங்கோத்திதவேதனः. அந்த சமயம் பார்த்து அந்த அம்மாவான மாதா இருக்காளே, அவளுக்கு உப்பு புளி முதலான விஷயங்கள் இருக்கப்பட்ட சாதனங்கள், மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுமாம். ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணுமாம், ஊறுகாய் சாப்பிட்ணுன்னு தோணுமாம். கட்டு தீக்ஷ்ணோஷ்ணலவண, உப்பு புளி ரொம்ப கடுமையான ருச்சியை உள்ள பதார்த்தங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு அதுக்கு அம்மாவுக்கு தோணுமாம். அப்போ சாப்பிடுவலாம். அது சாப்பிட்டதுனால இந்த குழந்தைய போய் அது பாதிக்கும்னாள். மாத்ருபுக்தைஹி உபஸ்பிருஷ்டா சர்வாங்கோத்தித வேதனா. அதனால அதுக்கு வேதனைன்னா சகிச்சுன்னு இருக்குமா அந்த ஃபீட்டஸு. கட்டு தீக்ஷ்ணோஷ்ணலவண ரூக்ஷாம்லாதிபிருல்பணை மாத்ருபுக்தைஹ உபஸ்பிருஷ்டா சர்வாங்கோத்தித வேதனா. குல்பேன சம்வృతஸ்தஸ்மின் அந்த்ரைஹ ச பகிராவ்ருதः ஆஸ்தே கிருத்வா சிரக்குக்ஷௌ புக்னபிருஷ்டசிரோதரः. கழுத்தை வளைச்சி கிறிசன்ட் ஷேப்பில் காலை வளைச்சி இடுப்பை வளைச்சி அப்படியே குறுகி போய் அந்த சின்ன இடத்துல கர்ப்பத்துக்குள்ளே திரும்ப இடம் அதுக்குள்ளே அப்படி படுத்துட்டு கிடக்குமாம் அது தண்ணிக்குள்ளே. உல்பேனா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கே அதுக்குள்ளே. அதை சுற்றி வரலாம் கம்ப்ளீட்டாக மூடி இருக்குமாம். அது அதனுடைய உடம்பு எல்லாத்தையும் மூடி வச்சுருக்குமா, ஏன்னா வேறு ஒரு ஃப்ளூயிடோடு சேர்ந்துக்கப்படாதுங்கிறதுக்காக. உல்பேன சம்வృతஸ்தஸ்மின் அந்த்ரைஹி, வயிற்றுக்குள்ளே பகிராவிருத்தா, அதனுடைய உடம்பு இருக்கே அதெல்லாம் மூடப்பட்டுன்னு சொன்னாள். மூடப்பட்டு கிடக்கும். ஆஸ்தே, அது படுத்துருந்துருக்கும் நாள். கிருத்வா சிரக்குக்ஷௌ, அதனுடைய தலையை தூக்கி அதனுடைய வயத்துக்கு தொட முடியா அப்படி வளைச்சி கழுத்தை வளைச்சி புக்னபிருஷ்ட சிரோதரா, உள்ள அடக்கி ஒடுக்கி படுத்துருக்குமாம் அந்த ஃபீட்டஸு. அது சொன்னாள். உல்வேன சம்வృతஸ்தஸ்மின் அந்த்ரைஷ பகிராவ்ருதः ஆஸ்தே கிருத்வா சிரக்குக்ஷௌ புக்னபிருஷ்டசிரோதரः அகல்பः ஸ்வாங்கச்சேஷ்டாயாம் சகுந்தைவ பஞ்சரே தத்ர லப்தஸ்மிருதித்யைவாத் கர்மஜன்மசதோத்பவம் ஸ்மரன் தீர்க்கமனுச்வாசம் ஷர்ம கிம் நாம விந்ததே. அப்படியே படுத்துட்டு இருக்கிறது
இப்படியே அதுக்கு ஞாபகம் வருமா அந்த குழந்தைக்கு. இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஜென்மா எடுத்திருக்குமேன்னு எல்லாம் ஞாபகம் வருமா. ஆஹா, என்னென்னமோ ஜென்மாலாம் எடுத்து இப்போ கடைசியில் இங்கே வந்து இந்த குக்ஷியில் வந்து இப்போ மனுஷ ஜென்மாவில் இருக்குமே அப்படின்னு அது நினச்சி ரொம்ப வருத்தப்படுமாம். அது எப்படி இருக்கும்னால், சகுந்தைவ பஞ்சரே, இத்தினோண்டு ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பக்ஷியை போட்டு வச்சா அந்த பக்ஷி என்ன பண்ணும்? அது வெளியிலையும் போக முடியாது. நன்னா விசாலமாக பறந்து பறந்து இருந்த பக்ஷி, அதை கொண்டு கூட்டில் அடைச்சா அது எங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாது. சின்ன கூட்டில் மாட்டின்ட்டா எப்படி இருக்குமோ அப்படி இந்த கர்ப்பத்துக்குள்ளே மாட்டின்ற சிசு அப்படியே தன்னுடைய நிலைமையை நினச்சி இப்படி வருத்தப்பட்டு இருக்குமா. அகல்பஸ்வாங்க சேஷ்டாயாம். ஸோ அங்க சேஷ்டாயாம் அகல்பா, அதால் இங்கேயும் எங்கேயும் அசைக்க முடியாது. ஏன்னா திருண்டு இடம் தான் அதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கு. அகல்பா ஸ்வாங்க சேஷ்டாயாம் சகுந்தைவ பஞ்சரே தத்ர லப்த ஸ்மிருதி தெய்வாது. பகவானுடைய அருள்னால அதுக்கு ஞாபகம் வருமாம். பழைய ஜென்மாவுடைய ஞாபகம், பழைய கர்மாக்கள் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருமாம். தத்ர லப்த ஸ்மிருதி தெய்வாத் கர்ம ஜன்ம சதோத்பவம் ஸ்மரன் தீர்க்கமனுச்வாசம் ஷர்ம கிம் நாம விந்ததே. அதுக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் ஆஹா அப்படிலாம் பண்ணிட்டனால நம்மளுடைய கர்மாக்கள்னால இப்படி மனுஷ ஜென்மா எடுத்து இங்கே வந்திருக்குமே. ஏன்னா புண்ணியம் பண்ணியிருக்கு, பாப்பமும் பண்ணியிருக்கு. பாப்பம் பண்ணதுனால புனகா ஜென்மா, புண்ணியங்கள் பண்ணதுனால மனுஷ ஜென்மா. அதனால் அதை நினச்சிக்குமா, நினச்சி அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும்னால், ஆரபிய சப்தமான் மாசாத்து லப்தபோதோபி வேபிதா நைகத்ராஸ்தே சூதிவாதைஹி பிஷ்டா பூரிவ சோதரா. இப்போ என்ன ஆகும்னால், அம்மாவுக்குள்ள காற்று வாயு இருக்கே, அது அந்த வாயுவுக்கு பேர் சூத்தி வாத்தம்னு பேர். இப்போ கர்ப்பமாக இருக்கிறவா எல்லாருக்குமே அந்த வாத்தம் இருக்கும். அந்த வாத்தத்தினால என்ன ஆகும்னால், இது அசைய தொடங்குமா. இந்த குழந்தை இங்கேயும் எங்கேயும் இப்படி பெறல தொடங்கும்னால், ஆரபிய சப்தமான் மாசாத் 7 மாதத்தில் அதுக்கு என்ன ஆகும்னால் ஞாபகம், அதுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் தோண ஆரம்பிச்சுடுமா. லப்தபோதோபி வேபிதாக, அதுக்கு என்னென்னா கான்ஷியஸ்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பொழுது அது வேபிதா உருள தொடங்கும். இங்கே எங்கேயும் கர்ப்பத்துக்குள்ளேயே உருள தொடங்குமா, ஒரு இடத்துல இருக்காது. ஆரபிய சப்தமான் மாசாத் லப்தபோதோபி வேபிதா நைகத்ராஸ்தே சூதிவாதைஹி. கர்ப்பத்துக்குள்ளே இருக்கப்பட்ட வாதம் வாயு இருக்கே, காற்று, அதனால அது இங்கே எங்கேயும் அசைக்கப்படுறது. நைகத்ராஸ்தே சூதிவாதைஹி விஷ்டாபூரிவ சோதரஹா. இதுக்கு அதே கர்ப்பத்துக்குள்ளே பல கிருமிகள் புழுக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதோட கூட இதுவும் ஜீவிச்சுட்டு இருக்குமாம் அந்த கர்ப்பத்துக்குள்ளே. நாதமான ரிஷிர்பீதா சப்தவத்ரிஹி கிருதாஞ்சலிஹி ஸ்துவீததம் விக்லவயா வாச்சா ஏனோதரேத்பிதா. அப்பொழுது அதுக்கு நல்ல போதம், அறிவு தோண ஆரம்பித்தோடனே அது என்ன நினச்சிக்குமா, ஆஹா இந்த 7 விதமான மேலே வந்து 7 விதமான காசத்தினால கோஷம், 7 விதமான கோஷத்தினால மூடப்பட்டு நம்ம இருக்குமே அப்படின்னு நினச்சி கையை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தன்னை படைத்த பரம்பொருளை நினச்சி பார்க்குமாம். இப்போ நமஸ்காரம் பண்ணி அந்த வயத்துக்குள்ளே பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணுமாம் அந்த ஜீவன். நாதமான ரிஷித்பீதா சப்தவத்ரி கிருதாஞ்சலி ஸ்துவீததம் விக்லவயா வாச்சா ஏனோதரேத்பிதா. விக்லவையா வாச்சான்னாள். அதுக்கு என்ன பேச தெரியுமா, தெரியாது. ஆனால் ஏதோ இப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு ஒன்றும் புரியாது அது பாட்டுக்கு. ஆனால் மனசு மாத்திரம் பகவான்கிட்ட இருக்குமா, அது பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும்னாள்.
அடுத்த சில ஸ்லோகங்களில் அந்த ஜீவன் பகவானை என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 31 श्रीहरे नमः. श्रीभगवानुवाच 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 कर्मणा दैवनेत्रेण कर्मणा दैवनेत्रेण कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये 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 स्त्रियाः प्रविष्ट उदरं स्त्रियाः प्रविष्ट उदरं स्त्रियाः प्रविष्ट उदरं पुंसो रेतः कणाश्रयः पुंसो रेतः कणाश्रयः पुंसो रेतः कणाश्रयः कललं त्वेकरात्रेण कललं तु एकरात्रेण कललं त्वेकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदं पञ्चरात्रेण बुद्बुदं पञ्चरात्रेण बुद्बुदं दशाहेन तु कर्कन्धूः दशाहेन तु कर्कन्धूः दशाहेन तु कर्कन्धूः दशाहेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परं पेष्यण्डं वा ततः परं पेशी अण्डं वा ततः परं मासेन तु शिरोद्वाभ्यां मासेन तु शिरोद्वाभ्यां मासेन तु शिरोद्वाभ्यां बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः बाहू अंघ्री आदि अंगविग्रहः बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः नखलोमास्थि चर्माणि नखलोमास्थि चर्माणि नखलोमास्थि चर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः 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 चतुर्भिः धातवः सप्त चतुर्भिः धातवः सप्त चतुर्भिः धातवः सप्त पञ्चभिः क्षुत्रिडुद्भवः पञ्चभिः क्षुत्रिडुद्भवः पञ्चभिः क्षुत्रिडुद्भवः षड्भिः जरायुणावीतः षड्भिर्जरायुणावीतः षड्भिः जरायुणावीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे कुक्षौ भ्राम्यति दक्षिणे कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुर्जग्धान्नपानाद्यैः 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 एधत् धातुरसम्मते एधत् धातुः असम्मते एधद्धातुरसम्मते शेते विन्मूत्रयोर्गर्ते शेते विन्मूत्रयोर्गर्ते शेते विन्मूत्रयोर्गर्ते सजन्तुः जन्तुसम्भवे सजन्तुः जन्तुसम्भवे सजन्तुः जन्तुसम्भवे कृमिभिः क्षतसर्वाङ्गः कृमिभिः क्षतसर्वाङ्गः कृमिभिः क्षतसर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणं सौकुमार्यात् प्रतिक्षणं सौकुमार्यात् प्रतिक्षणं मूर्छाम् आप्नोत्युरुक्लेशः मूर्छामाप्नोत्युरुक्लेशः मूर्छामाप्नोत्युरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटुतीक्ष्णोष्णलवण 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 रूक्षाम्लादिभिः उल्बणैः रूक्ष
अम्लादिभिः उल्बणैः रूक्षाम्लादिभिरुल्बणैः 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 मातृभुक्तैरुपस्पृष्टः मातृभुक्तैः उपस्पृष्टः मातृभुक्तैरुपस्पृष्टः सर्वाङ्गोत्थितवेदनः 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 उल्बेन संवृतस्तस्मिन् उल्बेन संवृतस्तस्मिन् उल्बेन संवृतस्तस्मिन् अन्त्रैश्च बहिरावृतः अन्त्रैश्च बहिरावृतः अन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरः कुक्षौ आस्ते कृत्वा शिरः कुक्षौ आस्ते कृत्वा शिरः कुक्षौ भुग्नपृष्ठशिरोधरः 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 अकल्पस्वाङ्गचेष्टायाम् 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 शकुन्त इव पञ्जरे शकुन्त इव पञ्जरे शकुन्त इव पञ्जरे तत्र लब्धस्मृतिर्दैवात् तत्र लब्धस्मृतिर्दैवात् तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्मजन्मशतोद्भवम् 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 स्मरन् दीर्घमनुच्छ्वासम् स्मरन् दीर्घमनुच्छ्वासम् स्मरन् दीर्घमनुच्छ्वासम् शर्म किं नाम विन्दते शर्म किं नाम विन्दते शर्म किं नाम विन्दते आरभ्य सप्तमान्मासात् आरभ्य सप्तमान्मासात् आरभ्य सप्तमान्मासात् लब्धबोधोऽपि वेपितः लब्धबोधोऽपि वेपितः लब्धबोधोऽपि वेपितः लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः नैकत्रास्ते सूतिवातैः नैकत्रास्ते सूतिवातैः विष्ठा भूरिव सोदरः विष्ठा भूरिव सोदरः विष्ठा भूरिव सोदरः नाथमानर्षिर्भीतः 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 सप्तवध्रिः कृताञ्जलिः सप्तवध्रिः कृताञ्जलिः सप्तवध्रिः कृताञ्जलिः स्तुवीततं विक्लवया स्तुवीततं विक्लवया स्तुवीततं विक्लवया वाचा येनोदरेऽर्पितः वाचा येनोदरेऽर्पितः वाचा येनोदरेऽर्पितः श्रीहरे नमः श्रीहरे नमः 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறது இது ஜந்து ஜந்துருவாச்ச தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத்த நானாதனோர் भुवि चलच्चरणारविन्दम् सोऽहं व्रजामि शरणं हि अकुतो भयं मे येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा அந்த பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறது. அந்த ஜந்துக்கு பகவான் பரம்பொருள் தான் தனக்கு இந்த மாதிரி கதியை கொண்டு கொடுத்துருக்காருன்னு தெரிகிறது. கர்ப்பத்துக்குள்ளே இருந்தாலும் தெரிகிறது, வாசனையினால் தெரிகிறது. சொல்கிறது, ஹே பகவானே, உன்னுடைய மாயினால் இந்த ஒரு சித்தம், ஒரு உடம்பு, ரூபம் எல்லாத்தையும் எடுத்துருந்து இந்த ஜீவாத்மான நான் இங்கே வயத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன். நீ எப்பேற்பட்ட மாயாவி, நீ லோகம்புராவையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக நீயும் ஜனனம் எடுத்து வந்திருக்கே, பல அவதாரங்கள் பண்ணியிருக்கே. தஸ்யோபசன்னம் அவித்தும் அவித்தும் நாள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணத்தில் ஜெகதிச்சயாத்த நானாதனோஹோ பலவிதமான ரூபம் எடுத்து வந்திருக்கே. வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்படி பல அவதாரங்கள் படுத்திருக்கேன், பண்ணி எடுத்துன்னு வந்து
இந்த பூமியில் நடந்திருக்கே நீ. புவிச்சல சரணாரவிந்தம், புவிச்சலத்து இந்த பூலோகத்தில் நீ நடந்திருக்கே ஏ பரம்பொருளே. அதுக்கு ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணால் புவிச்சலத்துன்னா என்ன சொல்கிறதுன்னா, பூலோகத்தை முழுக்க நடந்தது கிருஷ்ணாவதாரம். அதனால் கிருஷ்ணரை சொல்கிறது இந்த ஜந்துன்னு சொல்கிறாள் அவருடைய வியாக்கியானத்தில். நானாதனோர் புவிச்சல சரணாரவிந்தம், அப்பேற்பட்ட உனக்கு உன்னுடைய சரணங்களில் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் போய் சரணம் அடைகிறேன். சோகம் ரஜாமி சரணம் ஹி அகுதோ பயம் மே, ரொம்ப பயமாக இருக்கிற எனக்கு உன்னுடைய கால்களில் போய் சரணம்னு விழுந்துட்டா பயம் போயிடும். ஏனே எப்பேற்பட்டவன் நீ, நீ உன்னுடைய மாயினால் நான் செஞ்ச கர்மத்துக்காக பலனாக பூர்வ கர்மாக்களுடைய பலனுக்காக இப்படி கொடுத்துருக்கேன் என் உடம்பை. ஏனே திருஷி ஏன ஈதிருஷி கதிஹி, இந்த கதி இந்த மாதிரி அம்மாவுடைய வயத்துக்குள்ளே சிசுவாக நான் இருக்கணுங்கிற கதியை கொண்டு கொடுத்துருக்கேன். அதர்ஷி அசதோனுரூபா ஏனே திருஷி கதிரதர்ஷ்ய சதோனுரூபா தஸ்யோபசன்னமமிதும் ஜகதிச்சயாத்த நானாதனோர் புவிச்சலச்சரணாரவிந்தம் சோகம் ரஜாமி சரணம் ஹி அகுதோ பயம் மே ஏனேத்ரிஷி கதிரதர்ஷி அசதோனுரூபா. அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஜந்து ரொம்ப உருக்கமாக பிரார்த்திக்கிறதாம் சொல்கிறாள் 13ஆவது ஸ்லோகத்தில். யஸ்த்வத்ர பத்தைவ கர்மபிராவிருதாத்மா பூதேந்திரியாசயமயீம் அவலம்பியமாயாம் ஆஸ்தே விசுத்தம் அவிகாரம் அகண்டபோதம் ஆதப்யமான ஹிருதயே அவசிதம் நமாமி. ஆஹா, இந்த ஜீவன் ஜந்து சிசு கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது பகவானை பரம்பொருளை பார்த்து சொல்கிறது தான். ஏ பரம்பொருளே, நானும் நீயும் ஒன்று தான், நான் ஜீவாத்மா நீ பரமாத்மா, அவ்வளோதான். ஆனால் பூர்வத்தில் பண்ண கர்மாக்கள்னால மாயினால் நான் இந்த ஆத்மாவானது அடைக்கப்பட்டு ஒரு உடம்புக்குள்ளே அடைக்கப்பட்டு இப்படி சிசுவாக இந்த கர்ப்பத்துக்குள்ளே வந்து அடைக்கப்பட்டிருக்கேன். அது மாயை தான், உன்னுடைய மாயை. எஸ்துவத்ர பத்தைவ, கட்டி போட்டிருக்கேள் என்ன, கர்மபிஹி பத்தைவ, நான் பண்ண பூர்வத்தில் பண்ண கர்மாக்கள்னாலேயே பாப கர்மா புண்ணிய கர்மா எல்லாம் பண்ணதுனால இப்படி மாட்டின்னு இருக்கேன். கர்மபிஹி ஆவிருத்தாத்மா பூதேந்திரியாசயமயீம் அவலம்பியமாயாம், பூத இந்திரிய பலவிதமான இந்திரியங்களும் என்னுடைய அங்கங்களும் எல்லாம் ஏற்பட்டு இந்த உடம்புங்கிறதான அதுக்குள்ளே போய் மாட்டின்னு இருக்கேன். அது உங்களுடைய மாயை. அப்பேற்பட்ட மாயினால் மாட்டப்பட்ட இந்த ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ளே சிசுவாக நான் உள்ளே உட்காந்துருக்கேன் கர்ப்பத்துக்குள்ளே. ஆஸ்தே விசுத்தம் அவிகாரம் அகண்டபோதம், நீ பேர்பட்டது, நீ விசுத்தம், நீ ரொம்பவும் சுத்த ஸ்வரூபி. அவிகாரம், உனக்கு மாற்றுதல் என்பது கிடையாது, ஒரு விகாரங்கிறது கிடையாது, உனக்கு மாறுறதுங்கிறது கிடையாது, எப்போதும் சாஸ்வதம். அவிகாரம் அகண்டபோதம், ரொம்ப பெரிய ஞானஸ்வரூபி நீ. அப்பேற்பட்ட நீ ஆதப்யமான ஹிருதயே அவசிதம் நமாமி, அப்பேற்பட்ட நீ இப்பொழுது தப்பிச்சுன்னு இருக்கிற என்னுடைய மனசுங்கிறதான குகைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கே நீ. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேங்கிறது இந்த ஜந்து. யஸ்த்வத்ர பத்தைவ கர்மபிராவிருத்தாத்மா பூதேந்திரியாசயமயீம் அவலம்பியமாயாம் ஆஸ்தே விசுத்தம் அவிகாரமகண்டபோதம் ஆதப்யமான ஹிருதயே அவசிதம் நமாமி. யஃ பஞ்சபூதரச்சிதே ரஹிதः ஷரீரே ச்சன்னோ யதேந்திரியகுணார்த்த சிதாத்மகோஹம் தேனாவிகுண்டமஹிமானம் ரிஷிம் தமேனம் வந்தே பரம் பிரகிருதி பூருஷயோ புமாம்சம். அந்த ஜீவன் பகவானை நன்னா புரிஞ்சின்ட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறது வந்தே பரம் பிரகிருதி பூருஷயோஹோ புமாம்சம். நீ தான் பரம்பொருள்,
நீதான் பெருமாள் உமாம்சம். பிரகிருதிங்கிறதான இயற்கை, புருஷனுங்கிறதான ஜீவாத்ம சமூகம், இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கப்பட்டவன் நீ. எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சுருக்கிற புருஷன், மகாபுருஷன் நீ. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரங்கிறது. நான் எப்படி மாட்டின்னு இருக்கேன் இப்போது? எஃப் பஞ்சபூத ரச்சிதே ரஹித ஷரீரே. இந்த ஷரீரங்கிறது 5 பூதங்கள்னால படைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷாதி பூதங்கள் இருக்கே, பஞ்ச பிருத்வி அப்பு தெய்வு வாயு ஆகாசம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் பூதங்கள் இருக்கே, அதால் உண்டுப்பட்டது இந்த சரீரம். அதனால தான் சரீரத்துலேருந்து உயிர் போயிடுத்துன்னா நம்ம சொல்கிறோம் பஞ்சத்துவம் ஆப்பன்னஹான்னு சொல்கிறது. அவன் பஞ்சத்துவம்னா ஹி ஹஸ் பிகம் 5ன்னு சொல்கிறோம். மறுபடியும் எலிமெண்ட்டாக போயிட்டான்னு அர்த்தம். அதான் எஃப் பஞ்சபூத ரச்சிதே ரஹித ஷரீரே சனோ யதேந்திரிய குணார்த்த சிதாத்மகோகம். பலவிதமான குணங்கள், சமதமாதி குணங்கள் இருக்கே, அதெல்லாம் சேர்த்து படைச்சி வச்ச ரூபமாக நான் வந்திருக்கேன். பல இந்திரியங்கள்னால என் மேலே இந்திரியங்கள் இருக்குது. எங்கிட்ட பல குணங்கள் இருக்குது. சித்து இருக்குது, ஆத்மா உள்ளே உட்கார்ந்துருக்கு. இப்படி எல்லாமாக படைக்கிட்ட ஜீவனாக நான் உள்ளே மாட்டின்னு இருக்கேன். அது உன்னுடைய மாயினால். எஃப் பஞ்சபூத ரஹிதே ரஹித ஷரீரே சனோ யதேந்திரிய குணார்த்த சிதாத்மகோகம். சிதாத்மகா அகம். ஆனால் இருந்தாலும் நான் பியோர் பிளிஸ் தான். சிதாத்மகா அகம் சிதாத்மகா. நானும் உன்ன மாதிரியே பியோர் பிளிஸ் இருந்தால் கூட மாயினால் இந்த தேகமாக இப்போ மாட்டின்னு இருக்கேன். தேனா விகுண்ட மகிமானம் ரிஷிம் தமேனம். அந்த உடம்புனால நான் இப்போது உன்னை நமஸ்காரம் பண்ண போகிறேன். நீ எப்பேற்பட்ட ஞானஸ்வரூபி, நீ எல்லாம் தெரிஞ்சவன் ரிஷிம். ஞானஸ்வரூபியான உன்னை வந்தே பரம் பிரகிருதி பூருஷயோ புமாம்சம். பிரகிருதிங்கிறதான இந்த ஃபினாமினல் வேர்ல்டு இருக்கே, இயற்கை, புருஷயோகோ ஜீவசமூகம், புமாம்சம், இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கப்பட்ட மகாபுருஷன் அல்லவா நீ. உனக்கு நமஸ்காரங்கிறது அந்த ஜீவன், அந்த ஜந்து. எஃப் பஞ்சபூத ரச்சிதே ரஹித ஷரீரே சனோ யதேந்திரிய குணார்த்த சிதாத்மகோகம் தேனா விகுண்ட மகிமானம் ரிஷிம் தமேனம் வந்தே பரம் பிரகிருதி பூருஷயோ புமாம்சம். அடுத்த ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் அந்த ஜீவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி கேட்குறது, ஆஹா இப்படி மாட்டினுட்டேனே, உங்களுடைய பரமானுகிரகம் இருந்தால் அல்லவோ நான் மறுபடியும் எனக்கு ஸ்மிருதி ஏற்பட்டு நான் தான் இந்த சரீரம், நான் தான் இந்த ஜீவாத்மா உள்ளே மாட்டின்னு இருக்கிற ஒரு உயிர் ஜந்து என்பதான எண்ணங்கள்லாம் போய் மறுபடியும் திரும்பி எனக்கு ஞானம் ஏற்பட்டு நானும் நீங்களும் ஒன்று தான், எல்லாம் உள்ள அடங்கின ஒரே பரமாத்ம ஸ்வரூபந்தான் நான் என்பது எப்போ தெரியும்? அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் அல்லவோ தெரியும் என்று சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில். என் மாயையோரு குணகர்ம நிபந்தனேஸ்மின் சாம்சாரிகே பதிச்சரன் ததபிஸ்ரமேன நஷ்டஸ்மிருதி புனரயம் பிரவருணீதலோகம் யுக்தியா கயா மகதனுகிரகம் அந்தரேண. என் மாயையா, உங்களுடைய மாயை இருக்கே, அதனால என்ன ஆயிருக்கு? ஒரு குணகர்ம நிபந்தனேஸ்மின்னு, பலவிதமான குணங்களுடைய சேர்க்கையினால் நான் பண்ணின கர்மாக்கள், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய காரணத்தினால பந்தனேஸ்மின்னு என்ன கட்டி போட்டு இந்த தேகம் இந்த ஜந்துங்கிறதாக என்ன படைச்சுட்டேள். அது போய் என்ன பண்ண போகிறது? ஒரு தடவை இல்லை, சாம்சாரிக்கே பதி, திருப்பி திருப்பி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு சம்சாரத்தில் மாட்டிந்து அது வழியாக நடக்க போகிறது. எப்படி நடக்க போகிறது? அபிஸ்ரமேன, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் பல ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், அதில் மாட்டிக்க போகிறது. என் மாயையா ஒரு குண கர்ம நிபந்தனேஸ்மின் சாம்சாரிகே பதி சரன் ததபிஸ்ரமேன நஷ்டஸ்மிருதி
புனரயம் பிரவர்ணீத லோகம். கம்ப்ளீட்டாக மறந்தே போயிடுது. நான் தான் பரமாத்மா ஸ்வரூபம், நானும் பரமாத்மா ஒன்று தான், நான் சுத்த ஆத்மஸ்வரூபங்கிறதான எண்ணமே மறந்து போயாச்சு. அது திருப்பி எப்படி கிடைக்கும்? புனः அயம் பிரவர்ணீத லோகம். மறுபடியும் எனக்கு அந்த ஞாபகம் எப்போ வரும் தெரியுமா? யுக்தியா கயா மகதனுகிரகம் அந்தரேன. உங்களுடைய பரமானுகிரகம், ஈஸ்வரானுகிரகம் இருந்தால் அல்லவோ வரும். அது எப்போ வரும், எப்போ கிடைக்கும் எனக்குங்கன்னு பிரார்த்திக்கிறது, உருகி போய் கேட்கறது இந்த ஜீவாத்மா, அந்த ஜந்து. என் மாயையோரு குணகர்ம நிபந்தனேஸ்மின் சாம்சாரிகே பதிச்சரன் ததபிஸ்ரமேண நஷ்டஸ்மிருதி புனரயம் பிரவர்ணீத லோகம் யுக்தியா கயா மகதனுகிரகமந்தரேண. ஞானம் யதேதத் அததாத் கதமஸ்ஸ தேவः த்ரைகாலிகம் ஸ்திரச்சரேஷு அனுவர்த்திதாம்சः தம் ஜீவகர்ம பதவீம் அனுவர்த்தமானாः தாபத்ரயோபசமனாய வயம் பஜேமா. இந்த ஜந்து சொல்கிறது பகவானை பார்த்து, மாட்டினுட்டோம், உங்களை நமஸ்காரம் பண்ணி உங்களை அனுகிரகம் பெற்றால்தான் எங்களுக்கு உத்தாரணங்கிறது புரிஞ்சுட்டுருக்கு. அந்த ஃபீட்டஸ் அது சொல்கிறதான். ஞானம் யதே தத்து அததாத் கதமஸ்ஸ தேவः. உங்களை தவிர, பரமாத்மான உங்களை தவிர எங்களுக்கு யார் ஞானத்தை கொடுப்பாள்? இந்த பரம பிரம்மஜானத்தை யார் கொடுப்பாள்? கொடுக்க மாட்டாள். நீங்கள் எப்பேற்பட்டவள்? திரைகாலிகம் ஸ்திரச்சரேஷு அனுவர்த்திதாம்சா. திரைகாலிகம், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சருங்கிறதான 3 காலத்திலும் இருக்கப்பட்டவர் நீங்கள். ஸ்திரச்சரேஷு அனுவர்த்திதாம்சா. ஸ்தாவரம் ஜங்கமம், ஊர்வன நடப்பன எல்லாருக்கும் இல்லையோ, உஷிருள்ள பிராணிகள், உஷிரில்லா ஜடமாக இருக்கப்பட்டது. இது எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் உள்ள ஊடுருவியிருக்கேள். அனுவர்த்திதாம்சா, ஊடுருவியிருக்கேள், 3 காலத்துலையும் இருக்கேள். அப்பேற்பட்ட ஞான ஸ்வரூபியான நீங்கள் எங்களுக்கு ஞானம் கொடுத்தால் தவிர வேற யார் கொடுப்பாள்? கொடுக்க மாட்டாள். தம் ஜீவ கர்ம பதவீம் அனுவர்த்தமானாக. அப்பேற்பட்ட உங்களை, தம் நாங்கள் யார்? இந்த ஜந்துவாக இருக்கப்பட்ட நான், ஜீவகர்ம பதவீம் அனுவர்த்தமானாக. பழைய கர்மாக்களுடைய காரணத்தினால இப்போது சின்ன ஜந்துவாக இப்படி மாட்டின்னு இருக்கேனே, அதில் மாட்டின்னு என்ன பண்ண போகிறேன்? தாபத்ரயோபசமனாய, 3 விதமான தாபங்கள் ஏற்பட போகிறது. அதுலேருந்து வெளிப்படணும். நாங்கள் அதுலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு நீங்கள் தான், உங்களுடைய அனுகிரகம் தான் வேணும். அதுக்காக உங்களை நாங்கள் பஜேமா, நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம், உங்களை போய் சரணம் அடைகிறோம். ஞானம் யதே தத் அததாத் கதமஸ்ஸ தேவः த்ரைகாலிகம் ஸ்திரச்சரேஷு அனுவர்த்திதாம்சः தம் ஜீவகர்ம பதவீம் அனுவர்த்தமானாः தாபத்ரயோபசமனாய வயம் பஜேமா. உங்களை போய் சரணமடைகிறோம். 17வது ஸ்லோகத்தில் அந்த ஜந்து கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டுண்டு எப்படாப்பா வெளியில் வரப்போகிறோம்னு காத்துட்டு இருக்கான். பகவானை பிரார்த்திச்சுண்டு அது சொல்கிறாள். தேஹ்யன்ய தேக விவரே ஜடராக்னிநாசிருக்கு விண்மூத்திர கூபபதிதா பிரஜதப்த தேகः இச்சன்னிதோ விவசித்தும் கணயன் ஸ்வமாசான் நிர்வாஸ்யதே கிருபணதீஹி பகவன் கதானு. அந்த ஜீவன் ஜந்து எப்படாப்பா வெளியில் வரப்போகிறோன்னு பகவானை பிரார்த்திச்சுட்டே இருக்கான். இதை உள்ளே போய் மாட்டினுட்டேனே, அது எப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்குது. தேஹி, எனக்கு நீங்கள் தேகத்தை கொடுத்துவிட்டேன். நான் பண்ண கர்மாக்களினுடைய காரணத்தினால புனகா எனக்கு தேகம் ஏற்பட்டு கொடுத்து, அதனால் இல்லை உள்ளே உட்காந்துருக்கேன். இன்னொருத்தருடைய தேகத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன். தேஹி அந்நிய தேக விவரே, இன்னொருத்தருடைய தேகத்தினுடைய வயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கேன். அது எங்கே பேர்பட்ட
இடமா இருக்குது. ஜடராக்னினா அசுருக் விண்மூத்திர கூப பதிதா. அங்கே எங்கள் அம்மாவுடைய ஜாட்டராக்னி என்னை இருக்கிறது. அவள் வயத்துக்கு டைஜஷன் பண்ணுறதுக்காக ஆசிடு போட்டு உள்ளே எரிச்சுன்னு இருக்கு. அது என்னையும் தகிக்க பண்ணுறது. ஜடராக்னினா அசுருக்கு விண்மூத்திர கூப பதிதா. ஒரு பெரிய கிணறில் மாட்டின்னு இருக்கேன் நான். அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கேன். அது என் பேர்பட்டது. அசுருக்கு ரத்தம் விண்மூத்திராதிகள் இப்பேற்பட்ட ஒரு கணத்துக்குள்ளே நான் என்னை தூக்கி போட்டு வச்சுருக்கேன். பதிதா பிருஷதப்த தேகா. ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உள்ளே எரிஞ்சின்னு இருக்கேன். உள்ளே தாங்க முடியாமல் தவிச்சுன்னு இருக்கேன் நான் பாட்டுக்கு. இச்சன்னிதோ விவசித்தும் கணயன் ஸ்வமாசான்னு. இவ்வாறாக அந்த ஜந்து மாதத்தை கணக்கு பண்ணிட்டு இருக்கான். எப்படாப்பா வெளியில் வரப்போகிறோம்? இந்த 10 மாதம் அந்த வயத்துக்குள்ளே மாட்டின்னுட்டோமே, என்றைக்கு நமக்கு மோட்சம்? என்றைக்கு இதை விட்டு நம்ம வெளியில் வரப்போகிறோம்? ஏ பகவானேன்னு பிரார்த்திக்கிறதாம். அது நிர்வாசியதே கிருபணதீஹி பகவன் கதானு. அந்த பகவான் இன்னைக்கு கண்ணை திறந்து என்ன வெளியில் கொண்டு வர போகிறார். இந்த குக்ஷியில் மாட்டினுட்டேனேன்னு சொல்கிறதாம் அந்த ஜந்து. தேஹ்யன்ய தேக விவரே ஜடராக்னினாஸ்ருக்கு விண்மூத்திர கூப பதிதோ பிருஷதப்த தேகா. இச்சன்னிதோ விவசித்தும் கணயன் ஸ்வமாசான் நிர்வாசியதே கிருபணதீஹி பகவன் கதானு. 18வது ஸ்லோகத்தில் அந்த ஜந்து சொல்கிறதாம், இவ்வாறு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதாக அதுக்கு ஒரு புத்தி கொடுத்தேல எனக்கு. இந்த 10 மாதத்தில் எனக்கு ஒரு உங்களை தியானம் பண்ணணும், உங்களை நமஸ்காரம் பண்ணணுங்கிற ஒரு புத்தி ஏற்படுறதுக்கும் உங்களுடைய அருள் இருந்ததே. அதனால் உங்களை நான் என் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறது இந்த 18வது ஸ்லோகத்தில். ஏனே திருஷீம் கதிமசௌ தசமாஸ்ய ஈஷ சங்கிராஹித புருதயேன பவாத்ருஷேன ஸ்வேனைவ துஷ்யது கிருதேன சதீனநாதா கோ நாம தத் பிரதிவினாஞ்சலிம் அஸ்ய குர்யாத். ஏன ஏ பகவானே, உங்களால் ஈதிருஷீம் கதிம் இந்த நிலைமையில் நான் இருக்கேன். எனக்கு வேறு ஒரு விதமும் ஹெல்ப்புக்கு வரமாட்டா. வயத்துக்குள்ளே இந்த இந்த கணத்துக்குள்ளே போய் மாட்டின்னு இருக்கேன். கர்ப்பங்கிற கணத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கேன். அந்த கதியில் இருக்கேன். 10 மாதத்தில் எனக்கு நல்ல புத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கான்ஷியஸ்னஸை கொடுத்து நினைக்கக்கூடிய சக்தியை கொடுத்துட்டேன். ஏனே திருஷீம் கதிம் அசௌ தசமாஸ்ய ஈஷ சங்கிராஹிதா. அது எப்படி வந்தது? புருதயேன பவாத்ருஷேன. அந்யாதிருஷ்யமான உங்களுடைய அருள் இருக்கே, கிருப்பை, கருணை, அதனால தான் இது கிடச்சிருக்கு எனக்கு. ஸ்வேனைவ துஷ்யது கிருத்தேன சதீனநாதா. நீங்கள் தீனநாதா, கீழே விழுந்து இருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் நாதா, நீங்கள் தான் காப்பாற்றுற பரம்பொருள் கடவுள். அவங்கள கோநாம தத் பிரதி வினா அஞ்சலிம் அஸ்ய குர்யாத். நான் கையை 2 கையையும் கூப்பிண்டு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது தவிர நான் வேறு என்னமா கிருத்தஜதையை தெரிவிச்சுக்க முடியும்னு சொல்கிறதாம் அந்த ஜந்து. ஏனே திருஷீம் கதிமசௌ தசமாஸ்ய ஈஷ சங்கிராஹித புருதயேன பவாத்ருஷேன ஸ்வேனைவ துஷ்யது கிருத்தேன சதீனநாதா கோ நாம தத் பிரதி வினாஞ்சலிம் அஸ்ய குர்யாத். தமிழில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு முதலானது இல்லாமல் பிறப்பதுன்னு இது ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதாவது என்ன தாத்பரியம்னா, மனுஷனுக்கு மாத்திரம்தான், மனுஷ ஜாத்தியாக பிறந்ததுக்கு மாத்திரம்தான் விவேக புத்தி இருக்குது, தி பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். பாக்கி இதர பிராணிகள் இருக்குது, இதர ஜந்துக்கள் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் பகவான் 2 இன்ஸ்டிங்க்ட் தான் கொடுத்துருக்காள். அதுக்கு 2 காரியம்தான் பண்ண தெரியும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு
உடம்பை எப்படி நல்லா போஷ்டியாக வச்சுக்கிறது, ஆகாரம் வேணும், எப்போ பார்த்தாலும் ஹண்ட் பண்ணின்னு இருக்கும், இன்னொரு பிராணியை அடித்து எப்படி சாப்பிட்றது, ப்ரொக்ரியேட் தன்னுடைய ஸ்பீஷீஸை எப்படி வச்சுக்கிறது, இது ரெண்டும் இன்ஸ்டிங்க்டாக அதுக்கு தெரியும். ஆனால் மனுஷனுக்கு இதோட கூட இன்னொன்று இருக்குது, விவேக புத்தி. அதனால் அவனுக்கு வெளி உலகத்தை மாத்திரம் பார்க்க தெரியறதில்ல, அவன் உள்ளேயும் சிந்தனை பண்ணுறான், தான் யார் என்ன இங்கேருந்து வந்தோம் எல்லாத்தையும் திங்க் பண்ணுறான். இதை எடுத்து சொல்லணும் அம்மாவுக்குங்கிறதுக்காக அந்த ஜந்து நினச்சிக்கிறதான், கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற ஜந்து நினச்சிக்கிறதான் பகவானை பார்த்து. அது சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில், 19வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பஷ்யத்யயம் திஷணயா நனு சப்தவத்ரி ஷாரீரகே தமசரீர்ய பரஸ்வதேஹே யத் சிருஷ்டயாசம் தமகம் புருஷம் புராணம் பஷ்யே பகிர்ஹிருதி ச சைத்யமிவ பிரதீதம். இந்த ஹே பரம்பொருளே, பஷ்யதி அயம் அயம் இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவான நான் இருக்கேனே, அயம் நான் கூட சொல்ல, அயம்னு சொல்கிறது இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. திஷணையா விவேக புத்தினாலே நீ எங்களுக்கு விவேக புத்தியை கொடுத்துட்டேன், இது மனுஷ ஜந்து சொல்லின்னு இருக்கு. பஷ்யதி அயம் திஷணையா நனு சப்தவத்ரிஹி, 7 கோஷங்கள்னால் மூடப்பட்ட தேகம், அதுக்குள்ளே சைத்தன்ய ரூபம், சைத்தன்யம் இருக்குது, அதுக்குள்ளே டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருக்குது. அதனால என்ன சொல்கிறது, ஷாரீரகே தமசரீரிய பரஸ்வதேகே, இன்னொரு தேகத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கப்பட்ட இந்த தேகம் இருக்கே அது நினச்சிக்கிறதான். ஏ பகவன், நீ என்ன பண்ணியிருக்க, எத் சிருஷ்டயாசம் தமகம் புருஷம் புராணம் பஷ்யே பகி ஹிருதி ச சைத்தியமிவ பிரதீதம். மகாபுருஷன், புராண புருஷன், எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண பரம்பொருள் அவன்தான் எல்லா பிராணிகள் எல்லா வஸ்துக்கள்லையும் ஊடுருவி இருக்கான் என்கிறத பஷ்யே அதை நான் பார்க்குறேன். பகிஹி ஹிருதிச்ச, என் ஹிருதயத்துக்குள்ளேயும் நீ தான் இருக்க, அந்த அதே பரம்பொருள் இருக்கான், அந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கான்ங்கிறது எனக்கு தெரியுறதுனாள். அதை அப்படி சொல்கிறதாம் இந்த ஜந்து. அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், பஷ்யத்யயம் திஷணயா நனு சப்தவத்ரி ஷாரீரகே தமசரீர்ய பரஸ்வதேஹே யத் சிருஷ்டயாசம் தமகம் புருஷம் புராணம் பஷ்யே பகிர்ஹிருதி ச சைத்தியமிவ பிரதீதம். என்னால் உணர முடியறதுங்கிறது இந்த ஜந்து, கர்ப்பஸ்த ஜந்து 10 மாதம் பூர்ணமாகிடுத்து வெளியில் வரத்துக்காக காத்துட்டுருக்கு, அது ஸ்தோத்திரம் பண்ணுறது பகவானை நோக்கி. இப்படி இது 19வது ஸ்லோகம். இது அடுத்த 20வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஜந்து அம்மாவுடைய கர்ப்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்போ வெளியில் சீக்கிரமாக வரப்போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்த ஜந்துக்கு இப்போ தோன்றதான், அவசரப்பட்டுன்னு வெளியில் வந்தாக்க சம்சாரம் அதில் மாட்டிண்டு அதில் இன்னும் கெட்ட கர்மாக்கள்லாம் செய்ய முடிய வந்துடுமே, அதில் போய் சம்சாரத்தில் போய் மாட்டிக்கணுமேன்னு நினச்சிட்டு அது சொல்கிறதான் பகவானை பார்த்து, இந்த கர்ப்பவாசம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தால் கூட வெளியில் வந்தேன்னா அது ஒரு பாழுங்கிணறு, அதில் போய் நான் விழறதுக்கு நான் சரி தயாராக இல்லை, அதனால நீங்கள் மெதுவாகவே என்னை இந்த கர்ப்பத்துக்குள்ளேயே வச்சு வைங்கோன்னு சொல்கிறதான் அது. சோகம் வசன்னபி விபோ பகு துக்கவாசம் கர்ப்பான் ந நிர்ஜிகமிஷே பகிரந்தகூபே யத்ரோபயாதம் உபசர்பதி தேவமாயா மித்யாமதிஹி யதனு சம்ஸ்ருதி சக்கரமே தத். ஹே பகவானே, அகம் வசன்னபி விபோ பகு துக்கவாசம் கர்ப்பாத், ரொம்ப கஷ்டமான கர்ப்பவாசத்துலேருந்து இருந்துட்டு இருந்தா கூட ந நிர்ஜிகமிஷே பகிரந்த கூப்பே, வெளியில் இருக்கப்பட்ட பாழும் கணத்தில் சம்சாரங்கிறதான பாழும் கணத்தில் போய் விழறதுக்கு நான் தயாராக இல்லை, அதை கண்டா இன்னும் இதை விட பயமாக இருக்குது எனக்கு. எத்ரோபயாத்தம் உபசர்பதி தேவமாயா, உங்களுடைய மாயினால் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு அங்கே போய் இன்னும் ஏதாவது கட்ட கர்மா பண்ணிவிட்டு மறுபடியும்
ஜென்மத்தில் மாட்டிப்பேனே, அதனால் வெளியில் வரத்துக்கே பயமாக இருக்குங்கிறதாம். மித்யாமதி எதனு சம்ஸ்ருதி சக்கரமே தத்து. இந்த சக்கரத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலையே. கர்ப்பவாசம், பின்னாடி மறுபடியும் ஜனனம், ஜனனம் பண்ணி மறுபடியும் கர்மாவெல்லாம் ஆர்ஜிதம் பண்ணி மறுபடியும் புனः மரணம் புனः ஜனனம், இப்படியே இருக்கே. அதனால் இந்த கர்ப்பத்துக்குள்ளேயே இருந்து விடுறேன், வெளியிலேயே தள்ளாதீங்கிறதான். சோகம் வசன் அபி விபோ பகு துக்கவாசம் கர்ப்பான்ன நிர்ஜிகமிஷே பகிரந்த கூபே யத்ரோபயாத்தம் உபசர்பதி தேவமாயா மித்யாமதி யதனு சம்ஸ்ருதி சக்கரமே தத்து. கடைசி ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் இன்னைக்கு. தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானமாசு தமசா சுஹ்ருதாத்மனைவ பூயோ யதா व्यसनमेतदनेकरन्ध्रं மாமே பவிஷ்யது உபசாதித விஷ்ணுபாதா. ஜந்து சொல்கிறதான் பகவானை பார்த்து, அதனால எனக்கு இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியல. இந்த சம்சார சக்கரத்துக்குள்ளே திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மாட்டிக்கிறத காட்டிலும் எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் பகவான் மகாவிஷ்ணு அவரை சதா தியானம் பண்ணி இந்த சம்சார சக்கரத்துலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைஞ்சு சதா பகவானோடையே இருந்துடணுங்கிறதா நினச்சிக்கிறேன். அதுக்கு தான் பரிசிரமப்பட போகிறேன்னு தான். தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே. இந்த மாதிரி மனசு சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுருக்கேனே, அதுலேருந்து என்னையே நாம் விடுபட போகிறேன், விடுவிக்க போகிறேன்னு தான். தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே, உத்தரணம் பண்ணிவிட போகிறேன். ஆத்மானம் ஆசு தமசா சுஹ்ருதாத்மனைவ. இந்த இருட்டில் மாட்டின்னு இருக்கப்பட்ட இந்த ஆத்மாவை ஞானத்துக்கு அடைய முடியாத நான் ஒன்று பண்ண போகிறேன்னு தான். பூயோ யதா வியசனமே தது அநேகரந்திரம். மறுபடியும் மறுபடியும் இன்னும் பல கர்ப்பவாசங்கள் பண்ண முடியாதபடி பண்ணிவிட போகிறேன் நான். மாமே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணுபாதா. நான் விஷ்ணுபாதத்தை உபாசனை பண்ணி உங்களுடைய பகவானான உங்களுடைய சரணங்களை சதா தியானம் பண்ணி அதையே நினச்சி ஞானத்தை அடைஞ்சு திருப்பி திருப்பி ஜனனம் மரணம் மறுபடியும் கர்ப்பவாசம் இல்லாமல் நான் பண்ணிவிட போகிறேன்னு சொல்கிறதான் அந்த மனுஷ ஜந்து, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசு. இதை தான் சொன்னாலிங்க இந்த 21வது ஸ்லோகத்தில். தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானமாசு தமசா சுஹ்ருதாத்மனைவ. சுஹ்ருதா ஆத்மனைவ. என்னுடைய விவேக புத்திங்கிறதான ஃப்ரெண்டு இருக்குது. அந்த விவேக புத்திங்கிறதான ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் நன்னாக ஆத்ம விசாரம் பண்ணி நான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுடைய பாதார விந்தங்களை தியானம் பண்ண போகிறேன்னுது. பூயோ யதா வியசனமே தது அநேகரந்திரம் மாமே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணுபாதா. அழகான இந்த ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஜந்துர்வாச்ச 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 தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத்த தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத்த தஸ்யோபசன்னமவிதும் ஜகதிச்சயாத்த நானாதனோர்புவி சரணாரவிந்தம் நானாதனோः புவி சரணாரவிந்தம் நானாதனோர்புவி சரணாரவிந்தம் சோஹம் व्रजामि शरणं हि अकुतो भयं मे सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे सोऽहं व्रजामि शरणं ह्यकुतो भयं मे येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा येनेदृशी गतिः अदर्शी असतोऽनुरूपा यत्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा
यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा यस्त्वत्र बद्ध इव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धम् अभिकारमखण्डबोधम् आस्ते विशुद्धम् अभिकारमखण्डबोधम् आस्ते विशुद्धमविकारमखण्डबोधम् आतप्यमानहृदये अवसितं नमामि आतप्यमानहृदये अवसितं नमामि आतप्यमानहृदये वसितं नमामि यः पञ्चभूतरचिते रहितशरीरे यः पञ्चभूतरचिते रहितशरीरे यः पञ्चभूतरचिते रहितशरीरे छन्नो यथेन्द्रियगुणार्थ चिदात्मकोऽहम् छन्नो यथा इन्द्रियगुणार्थ चिदात्मकोऽहम् छन्नो यथा इन्द्रियगुणार्थ चिदात्मकोऽहम् छन्नो यथेन्द्रियगुणार्थ चिदात्मकोऽहम् तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसम् यन्मायया उरुगुणकर्मनिबन्धनेऽस्मिन् यन्माययोरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् यन्माययोरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् सांसारिके पथिचरन् तदभिश्रमेण सांसारिके पथिचरन् तदभिश्रमेण सांसारिके पथिचरंस्तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् युक्त्या कया महदनुग्रहमन्तरेण युक्त्या कया महदनुग्रहमन्तरेण युक्त्या कया महदनुग्रहमन्तरेण ज्ञानं यदेतत् अदधात् कथमः स देवः ज्ञानं यदेतददधात् कथमः स देवः ज्ञानं यदेतददधात् कथमः स देवः स्त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः स्त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः स्त्रैकालिकं स्थिरचरेष्वनुवर्तितांशः तं जीवकर्म पदवीम् अनुवर्तमानाः तं जीवकर्म पदवीम् अनुवर्तमानाः तं जीवकर्म पदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम तापत्रयोपशमनाय वयं भजेम तापत्रयोपशमनाय वयं भजेम देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् देह्यन्यदेहविवरे जठराग्निनासृक् विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः विण्मूत्रकूपपतितः भृशतप्तदेहः विण्मूत्रकूपपतितो भृशतप्तदेहः इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदा नु निर्वास्यते कृपणधीः
भगवन् कदानु येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश येनेदृशीं गतिमसौ दशमास्य ईश सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः स्वेनैव तुष्यतु कृतेन स दीननाथः को नाम तत्प्रतिविना अञ्जलिमस्य कुर्यात् को नाम तत्प्रतिविना अञ्जलिमस्य कुर्यात् को नाम तत्प्रतिविना अञ्जलिमस्य कुर्यात् पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः पश्यति अयं धिषणया ननु सप्तवध्रिः पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः शारीरके दमशरीर्यपरस्वदेहे शारीरके दमशरीरी अपरस्वदेहे शारीरके दमशरीरी अपरस्वदेहे शारीरके दमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टयासं तमहं पुरुषं पुराणं यत्सृष्टयासं तमहं पुरुषं पुराणं यत्सृष्टयासं तमहं पुरुषं पुराणं पश्ये बहिः हृदि च चैत्यमिव प्रतीतं पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतं पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहुदुःखवासं सोऽहं वसन्नपि विभो बहुदुःखवासं गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातम् उपसर्पति देवमाया यत्रोपयातमुपसर्पति देवमाया यत्रोपयातमुपसर्पति देवमाया मिथ्यामतिः यदनुसंसृतिचक्रमेतत् मिथ्यामतिः यदनुसंसृतिचक्रमेतत् मिथ्यामतिर्यदनुसंसृतिचक्रमेतत् तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं मामे भविष्यत् उपसादित विष्णुपादः मामे भविष्यदुपसादित विष्णुपादः मामे भविष्यदुपसादित विष्णुपादः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த 21 ஸ்லோகங்களையும் சேர்த்தாப்புல ஒரு தடவை சொல்லுவோம். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 31 श्रीहरये नमः. श्रीभगवानुवाच कर्मणा दैवनेत्रेण जन्तुर्देहोपपत्तये स्त्रियाः प्रविष्ट उदरं पुंसोरेतः कणाश्रयः कललं त्वेकरात्रेण पञ्चरात्रेण बुद्बुदं दशायेन तु कर्कन्धूः पेष्यण्डं वा ततः परं मासेन तु शिरोद्वाभ्यां
बाह्वङ्घ्र्याद्यङ्गविग्रहः न खलोमास्थि चर्माणि लिङ्गच्छिद्रोद्भवस्त्रिभिः चतुर्भिः धातवः सप्त पञ्चभिः क्षुत्रडुद्भवः षड्भिः जरायुणा वीतः कुक्षौ भ्राम्यति दक्षिणे मातुर्जग्धान्नपानाद्यैः एधत् धातुः असम्मते शेते विण्मूत्रयोर्गर्ते सजन्तुः जन्तुसम्भवे कृमिभिः क्षतसर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणं मूर्च्छामाप्नोति उरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैर्मुहुः कटुतीक्ष्णोष्णलवण रूक्षाम्लादिभिरुल्बणैः मातृभुक्तैः उपस्पृष्टः सर्वाङ्गोत्थितवेदनः उल्बेन संवृतस्तस्मिन् अन्त्रैश्च बहिरावृतः आस्ते कृत्वा शिरःकुक्षौ भुग्नपृष्ठशिरोधरः अकल्पः स्वाङ्गचेष्टायां शकुन्तैव पञ्जरे तत्र लब्धस्मृतिर्दैवात् कर्मजन्मशतोद्भवं स्मरन् दीर्घमनुच्छ्वासं शर्म किं नाम विन्दते आरभ्य सप्तमान्मासात् लब्धबोधोऽपि वेपितः नैकत्रास्ते सूतिवातैः विष्ठा भूरिव सोदरः नाथमानर्षिद्भीतः सप्तवध्रिः कृताञ्जलिः स्तुवीततं विक्लवया वाचा येनोदरेऽर्पितः जन्तुरुवाच तस्योपसन्नमवितुं जगदिच्छयात्त नानातनोर्भुवि चलच्चरणारविन्दं सोऽहं व्रजामि शरणं हि अकुतो भयं मे येनेदृशी गतिरदर्श्य सतोऽनुरूपा यस्त्वत्र बद्धैव कर्मभिरावृतात्मा भूतेन्द्रियाशयमयीम् अवलम्ब्य मायाम् आस्ते विशुद्धम् अभिकारमखण्डबोधम् आतप्यमानहृदये वसितं नमामि यः पञ्चभूतरचिते रहितः शरीरे च नो यथेन्द्रियगुणार्थ चिदात्मकोऽहं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयोः पुमांसं यन्माययोर्गुणकर्म निबद्धनेऽस्मिन् सांसारिके पथि चरन् तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीतलोकम् युक्त्या कया महदनुग्रहमन्तरेण ज्ञानं यदेतददधात् कथमः स देवः त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम देह्यं यदेहविवरे जठराग्निनासृक् विण्मूत्रकूपपतितो भृजतप्तदेहः इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदा नु येनेदृशीं गतिमसौ दशमास्यैष सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन सदीननाथः को नाम तत्प्रतिविना अञ्जलिमस्य कुर्यात् पश्यत्ययं धिषणया ननु सप्तवध्रिः शारीरके दमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टयासं तमहं पुरुषं पुराणं पश्ये बहिर्हृदि च चैत्यमिव प्रतीतम् सोऽहं वसन्नपि विभो बहुदुःखवासं गर्भान्न निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातमुपसर्पति देवमाया
मिथ्यामतिः यदनुसंसृतिचक्रमे तत् तस्मादहं विगतविक्लव उद्धरिष्ये आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं मामे भविष्यदुपसादित विष्णुपादः. श्रीहरये நமः. சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.